ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் போட்டிருந்த பிரின்சஸ் கட்டு வீடியோ வித் காலர் போட்டிருந்தோம். அது வந்து அந்த காலர் மட்டும் புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த காலர் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுங்கிறத சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்ட்ரு மட்டும் எடுத்துக்குவோம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஷோல்ட்ரு மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஷோல்ட்ரு ஒரு 14ன்னு வச்சுக்கோங்க. அதை 2ஆக பிரித்து 7 மார்க் பண்ணிட்டோம், 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டோம். இதிலிருந்து ஒரு 3.5 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? ஏன் 3.5னா நம்ம போட்ட காலர் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஒய்டாக தான் போடணும். இதே நார்மல் சைனீஸ் காலர் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 இன்ச் வச்சிங்கன்னா போதும். 3 இன்ச் வச்சிங்கன்னா சைனீஸ் காலருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த வி ஷேப் காலர் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச் வந்து கட்டிங்கே வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் கிட்டத்தட்ட 4 இன்ச் வந்துடும். ஓகேங்களா? ரெடி. அதுக்கப்புறம் ஆம், அப்புறம் பாடி வந்து ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மெஷர்மெண்ட்டே இருந்துட்டு போகுது. இதை வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி இந்த ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரவுண்டு வந்து 1 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆம். ஓகேவா? இப்போ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. நெக்கு மட்டும் எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி கட்டிங் வந்து ஃபுல்லாக வீடியோவில் வந்து இருக்குது, நம்ம ரெக்கார்டிங் வீடியோவில் வந்து இருக்குது. அதில் வந்து காலர் மட்டும் எங்களுக்கு பர்டிகுலராக நீங்கள் எப்படி வெட்டணுங்கிறது கிளியராக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? இப்போ வந்து இதை நான் வெட்டிடுறேன். கிராஸ் வெட்டியாச்சு. ஆமுக்கு சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி வெட்டிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து நெக்கு. இதுக்கு வந்து அப்படியே ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் வந்து பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டு தானே கட் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டு நம்ம சும்மா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கட் பண்ணிட்டு ஆமுக்கு அதே மாதிரி சும்மா இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ 6.5 ஒரு மார்க். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கை ஒட்டி கரெக்டாக நெக் வரையும் கொண்டு போயிடணும். நெக் வரையும் கொண்டு போய் அப்படியே கிராஸ் பண்ணி கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்படி தான் வீடியோவில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம நெக்கு மட்டும்தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது பார்த்துக்கோங்க. இப்போ இதுவே சைனீஸ் கலராக இருந்தால் இந்த 3 இன்ச்சில் வந்து அப்படியே வெட்டிட்டிங்கன்னா ஓகே. இந்த 3 இன்ச்சில் இப்படி வெட்டிட்டிங்கன்னா இது சைனீஸ் கலருக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே 3, 3.5. ஓகேங்களா? பாடி அளவை பொறுத்து இப்போ ப்ராடாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 3.5 வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக நார்மலாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 3 வச்சுக்கோங்க. வச்சு இந்த ரவுண்டு வந்து வெட்டிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் சைனீஸ் கலர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபுல் காலர் வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை ஆஃப் காலர் வேணும்னா இதிலிருந்து நீங்கள் ஏதோ ஒரு நெக் ஷேப் இது மாதிரி ட்ராப் பண்ணி இதோட கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஆஃப் காலர். ஓகேங்களா? சைனீஸ் காலருக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் தான், நெக்கோட வேரியேஷன் மட்டும் வேறு. இப்போ நம்ம என்ன போடுறோம்? வி நெக் காலர் தானே போடுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணுறோம். இந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கா. இந்த இடத்துல வந்து வி நெக்கு எப்படி போடுறோம்? 6 இன்ச் மார்க். 6 இன்ச் மார்க்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதிலிருந்து வி நெக் வந்து இந்த ஷேப்பாக வரும், ரவுண்டாக தெரியுதா? இந்த ரவுண்டாக வரும். இந்த ரவுண்டாக தான் வந்து அதில் வி நெக் இருக்குது. அதனால் இதை அப்படியே கட் பண்ணிடுங்க. லைட்டாக ரவுண்டு வச்சு அப்படியே கட் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் வந்துருச்சு. இப்படி தான் இருக்கும் நமக்கு. கரெக்டாக இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் போயிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து இது எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது அப்படியே வச்சு எவ்வளோ வருது அப்படின்னு டேப்பை சும்மா அப்படி வச்சு பார்த்துக்கோங்க. எவ்வளோ வருது? 12.5 வருது. ஓகேங்களா? எண்டு வரையும் 12.5 வருது. நம்ம எவ்வளோ வெட்டணும்? ஒரு 13 வெட்டிக்கோங்க. 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 13 வெட்டிக்கோங்க. காலர் எப்படி வெட்டணும்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த ஃபோல்டிங் பீஸ் இருக்குல்ல, இந்த ஃபோல்டிங் பீஸை வந்து இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா?
போட்டுட்டு இந்த கிராஸ் இருக்குல்ல, இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிடுங்க. இந்த கிராஸை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு எவ்வளோ இன்ச் வேணும், அதாவது அந்த காலரோட சைஸ் வந்து எவ்வளோ இன்ச் வேணும் சரிங்களா, அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணும். இப்போ நான் வந்து ஒரு 1.25 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1.25னா இது நம்ம பிடிக்கிற அளவு 1.25 ரெடி, 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஓகேவா, இவ்வளோ தான் இப்போ எனக்கு வேணும். இந்த அளவு தான் இப்போ நான் காலர் வந்து வெட்ட போகிறேன். மார்க் பண்ணி வச்சா, மார்க் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா வி, பேக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ஷேப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க. இந்த பேக் இருக்குல்ல, இந்த பேக் இருக்கிற அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதா. இந்த பேக்கை நான் எப்படி பண்ணுறேன், நேராக பண்ணுறேன். கரெக்டாக இப்படி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக எந்த இடத்துல இருக்குது, இங்கே தான் நம்ம ஜாயின் போடுவோம். 1/2 இன்ச் அளவுக்கு ஜாயின் போடுவோமா, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வரையும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே கிராஸ் பண்ணணும். புரிஞ்சுதா, இதுதான் அந்த ஷேப். இது என்ன பண்ணணும், இந்த பாருங்க, அதே ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக கிராஸ் வச்சுக்கோங்க. தெரியுதா, இந்த ஷேப்புக்கு தான் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணணும். அதுக்கு தான் வந்து இங்கேருந்து லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணி அப்படி கொண்டு போயிருக்கோம். இப்போ இது டேப் எடுத்து அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக 13 இருக்கா, நமக்கு ரெடி எவ்வளோ 12.5, 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இப்போ இந்த ஷேப், அதாவது மேல் பக்கம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும், கீழ் பக்கம் மட்டும் லைட்டாக இந்த பெண்டு போட்டுக்கணும். ஏன்னா வி வெட்டி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இதை ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம்னா சரியாக வராது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலுமே நீங்கள் மறுபடியும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இது மேல் பக்கம், அதாவது ரெடி. இது வந்து பிசுறு பக்கம். ஓகேங்களா, இதுதான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுற பக்கம். இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் இந்த ரவுண்டு போடணும். ஓகேவா, அதாவது பேக்கிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அதிலிருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே பெண்டு பண்ணிடுங்க. அப்படியே அந்த வீக் வந்து பெண்டு பண்ணிடுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு 12.5, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா 13 வச்சுருக்கிறோம். ஓகேவா, இதை வந்து நான் அப்படியே கட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா, கட் பண்ணிட்டு சென்டரை கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ தெரியுது உங்களுக்கு இந்த ஷேப்பு, இப்படி தான் வந்து நெக்கு வந்து வரும். கரெக்டாக நெக்கு வந்து இப்படி தான் வரும். இப்போ இதில் வந்து இப்படி தான் நம்ம வைப்போம். கரெக்டாக வந்துருச்சா. இப்போ இதை உள்ளே தள்ளிட்டோம்னா அந்த ஷேப் தெரியுது உங்களுக்கு, இவ்வளோ தான். இப்படி தான் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக மெஷர்மெண்ட்லாம் போட்டுலாம் பண்ண முடியாது. நீங்கள் அப்ராச்மெண்ட்டாக தான் உங்களுக்கு எவ்வளோ காலர் சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி, நான் சொன்ன மாதிரி இந்த கிராஸ், நான் சொன்ன மாதிரி இதுலேருந்து ஸ்ட்ரெயிட் வந்து லைட்டாக இந்த வி ஷேப் போடணும். வி நெக்காக இருந்ததுன்னா இந்த வி ஷேப், இல்லை நீங்கள் என்ன ஷேப் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகேவா, தெரியுதா உங்களுக்கு. இதை தூக்கி நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கரெக்ட், அவ்வளோதான். லைட்டாக ஷேப் வரும். இப்போ இதுதான் வந்து ஃபோல்டிங், தெரியுதா உங்களுக்கு. இவ்வளோ தான் வந்து நெக்கு. காலர் வந்து இது ஈஸி தான், பட் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி ஒரு வேஸ்ட் பீஸில் எடுத்து இதை ட்ராப் பண்ணி போட்டு பாருங்கள். சும்மா ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கனாலே கொஞ்சம் புரியும். ஓகேங்களா, இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு கூட இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இதுதான் வந்து ஷோல்டர். ஓகேவா, இது வந்து ஃப்ரண்ட்டு, 2 பக்கம் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் வந்தாலும் ஜாயின் பண்ணிடுவோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோமா, ஜாயின் பண்ணிட்டு இந்த சென்டரை வந்து இப்படி அர்க்காத் பண்ணிக்கோங்க. அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டரு ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா, இந்த ரவுண்டு வி கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா, இது பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து காலர் எடுத்து சென்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணணும். சென்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணணும். அதாவது மேல் பக்கம் இப்படி போட்டு, மேல் பக்கம் இப்படி போட்டு பிடிக்கிற அளவு மட்டும் அப்படியே தேல் போடுங்க. தெரியுதா, நம்ம வெட்டின அந்த எக்ஸ்ட்ரா மட்டும்தான் இங்கே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம வெட்டின எக்ஸ்ட்ரா மட்டும்தான் இங்கே கரெக்டாக இருக்குது.
அதே மாதிரி இந்த பக்கமும் திருப்பி தையல் போட்டுருங்க. இப்போ காலர் வந்து வந்துடுச்சு நமக்கு கிளியராக. இது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோலேயே வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன், காலர் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு. இந்த பிசர் இருக்குல்ல, இந்த பிசருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து இப்படி வச்சு தையல் போடுவோமா, அதே மாதிரி நான் இப்போ தையலும் இதில் போட்டுறேன். அவ்வளோதான். காலரோட ஷேப் வந்து இப்போ கிளியராக உங்களுக்கு தெரியுதா? கிளியராக ஷேப் தெரியுதா? அவ்வளோதான். இது வந்து அது ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோலேயே கிளியராக சொல்லியிருக்கேன். எப்படி கட் பண்ணுங்கிற நீங்கள் டவுட் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டை வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பழகிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. இதை பாருங்கள், ஃபினிஷ் பண்ணதை நான் டாலில் வந்து மாட்டிட்டேன். நெக்கோட ஷேப் தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுனால சும்மா நெக்குக்கு மட்டும்தான் காட்டியிருக்கேன். இதை எப்படி மார்க் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக இதில் சொல்லிட்டேன். உங்களோட டவுட்டை வந்து இதில் கிளியர் பண்ணியிருக்கேன். பேக்லேயும் பாருங்கள், நெக் எவ்வளோ க்ளோஸாக கரெக்டாக வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த காலரோட சைஸ் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு கட் பண்ணிங்கனாலும் சின்னதாயிரும். இல்லை எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பெருசாக வச்சுக்கலாம். சென்டரும் தெரியுதா? கரெக்டாக இருக்கா? ஹூக் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா?